சிந்தனையும் பொங்கி வரும் கற்பனையும் நாட்டுக்கு சொல்லும் பொன்மேடை. அறம் செய்வோம், அறம் செய்வோம். அச்சமில்லை அச்சமில்லை பாரதி பாட்டில் வெடித்தான் புதியதோர் விதி செய்வோம் என்ற வார்த்தையில் வேகம் படைத்தான். உன் பேச்சில் அனல் பறக்கும், உன் மூச்சில் தொழிலிருக்கும், உன் வீச்சில் தெளிவிருக்கும். நிலம் நலம் பெற அறம் செய்வோம், 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 அறம் செய்வோம். ஹே இளைஞனின் தேடுதல் வெல்லும் நல்ல மேடையே. அறம் செய்வோம். மண் குறுகுறது எப்போ அப்படின்னா மனம் குறுகும் பொழுது. மனம் எப்போ வற்றி போகும் தெரியுமா? இற்று போகும் தெரியுமா? பாலைவனமாக போகும் தெரியுமா? மனதில் இருக்கக்கூடிய மனித நேயம்ங்கிற ஊற்றுக்கண் வற்றி போகுமே. ஆனால் அப்படி வற்றாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம எல்லாம் பாடுபடணும். ஆனா வற்றி போச்சுங்கிற உண்மையும் நம்ம ஒத்துக்க தானே வேணும். அதனால நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த குழந்தைங்கள ஒருத்தர் இப்ப சொல்ல போறார், ஆமாம், இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மனிதன் ஓடவே நேரம் இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் எங்கே உங்களுக்கு மனித நேயத்திற்கு இடம்? கண்டிப்பாக கை தவற விட்டு அந்த பொருள் காணாமல் போய் வருடங்கள் ஆகிவிட்டது அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு நபர் வராங்க. அவங்க பேசுறதை இப்ப நம்ம கேட்க போறோம். சொல்லுங்கப்பா. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். நாட்கள் வேகமா ஓடிக்கிட்டு இருக்கு, வாழ்க்கை அதை விட வேகமா ஓடிக்கிட்டு இருக்கு, நாம இது எல்லாத்தையும் விட வேகமா ஓடிக்கிட்டு இருக்கோம். ரன்னிங் ரேஸ் வாழ்க்கையில நின்று நிதானமா யோசிச்சு அடுத்தவனை பத்தி சிந்திச்சு அவனுக்காக 5 நிமிஷம் செலவு பண்ணி யோசிக்கிறதுக்கு எங்க சாமி இடம் இருக்கு. இதுக்கெல்லாம் டைம் கிடைச்சு அவனுக்காக பரிதாபப்படுறதுக்கோ பாராட்டுறதுக்கோ பேர் தாங்க மனிதாபிமானம்ன்றது. அதுக்கு டைமும் இல்லை மனசும் இல்லை. அதனால தாங்க இன்றைய பரபரப்பான சொல்ல மனித நேயத்துக்கு இடம் இல்லைன்னு பேச வந்திருக்கிறேன். ஒரு நிமிஷம்டா, அதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்றது என்னால ஒத்துக்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா எல்லாருக்கும் 24 மணி நேரம் தான். அது மகாத்மா காந்தியடிகள் ஆனாலும் சரி, மதர் தெரசா ஆனாலும் சரி. மனசு இல்லைன்னு சொன்னீங்க இல்லையா, அது சத்தியமான வார்த்தை. கண்டிப்பா நமக்கு மனசு இல்லை. தொடர்ந்து பேசுங்க. இப்போ பஸ்ஸில் போகிறப்ப யாருக்காச்சும் மிஸ்டோன்னு வைங்களேன், சாரி கேட்குறோம். ஆனால் எத்தனை பேர் உண்மையிலே மனசு வருத்தப்பட்டு சாரி கேட்குறோம்? ஏதோ காலையில் எழுந்திரிச்சா பல்லு விளக்குன்ற மாதிரி காலம் மிதிச்சா சாரி கேட்குறோம். இதில் மனிதநேயம் எங்கே இருக்குன்றதே என்னோட கேள்வியாக நான் இங்கே வைக்கிறேன். முன்னாடி காலத்துலலாம் மக்கள் வீடு கட்டுறப்ப வீட்டுக்கு முன்னாடி திண்ணை கட்டி வச்சாங்க. அது எதுக்கு தெரியுமா? அந்த பக்கமாக போகிறவங்க தான் வீட்டு திண்ணையில் உட்காந்து ஓய்வு எடுத்துகிட்டு போடுன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் கட்டி வச்சாங்க. ஆனால் இப்போது எங்கே யாராச்சும் வந்து வீட்டில் உட்காந்துருவாங்கன்னு பயந்து சுற்றி காம்பவுண்ட் சோறு போட்டு கட்டி அந்த பக்கம் யாருமே வர முடியாமல் பண்ணிடுறாங்க. இது ஒன்று போதாதா மனிதநேயம் இல்லைன்றதுக்கு? காம்பவுண்ட் சுவர் மட்டுமே இல்லை. நம்ம கல்யாண்ஜி அவர்களுடைய மிக அழகான கவிதைகளில் ஒன்று, ஒரு கவிஞர் வீட்டு சுற்றுச்சுவரில் முழுவதும் கண்ணாடி சீல்கள் பதித்திருந்தன அப்படின்னு ஒரு எழுதுவார். அதாவது கவிஞர்களே மிகவும் மனது இளகிய மனமுடையவர்கள், மிகவும் தாராள குணமுடையவர்கள், மனிதநேயமுடையவர்கள் நம்ம நினைப்போம். ஆனால் கல்யாண்ஜி ரொம்ப அழகாக சொல்வார், அவர் கட்டின வீட்லேயும் சுற்றுச்சுவர் கட்டியிருக்காரு. அந்த சுற்றுச்சுவர்லையும் பறவை கூட, ஒரு பூனை கூட வந்து உட்காராத மாதிரி கண்ணாடி சில்கள் வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு. நீங்கள் சொல்றது மிகவும் உண்மையான வார்த்தை தான். தொடர்ந்து பேசுங்க. இவங்களெல்லாம் விடுங்க, இன்னைக்கு இருக்கிற மாணவர்கிட்டையாச்சும் மனிதநேயத்தை பார்க்கலான்னு பார்த்தா அவங்க நிலமை அதுக்கு மேலேங்க. காலையில் 6 மணிக்கு எந்திக்கணும், 6:30 குளிக்கணும், 7 மணிக்கு சாப்பிடணும், 7:30 வீட்டில் எந்திக்கணும், 8 மணிக்கு ஸ்கூலில் இருக்கணும். இதுதாங்க இன்னைக்கு இருக்க மாணவர்களுடைய நிலைமை. இதில் அவங்க வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு வர்றப்ப கூட என்ன யோசிக்கிறாங்கன்னு தெரியுமா? ஐயோ தமிழில் ஹோம்ஒர்க் எழுதலையே, எக்கனாமிக்ஸில் அசைன்மெண்ட் முடிக்கலையே, மேக்ஸில் சம்மு செய்யலேன்னு தான் யோசிக்கிறானே தவிர அவன் மனசில் மனிதநேயன்ற ஒரு எண்ணம் தோன்றதுக்கான சூழல் இல்லைங்க. ஆமாங்க, இதானங்க உண்மை. இப்போல்லாம் எந்த தொழிலங்க மனிதநேயத்தை பார்க்க முடியுது? ஹோட்டலில் சாம்பாரை பிளாஸ்டிக் பையில் ஊற்றி கொடுத்தா கேடுன்னு சாப்பிட்றவனுக்கும் தெரியும், அதை ஊற்றி கொடுக்குறவனுக்கும் தெரியும். ஆனாலும் அதை ஊற்றி கொடுப்பாங்க. இதில் எங்கெங்க மனிதநேயத்தை பார்க்க முடியுது? பார்த்தீங்களாங்க மனித நேயத்தை? மனுஷன் அவனோட வாழ்க்கையை கடைசி வரைக்கும் நிம்மதியாக ஆரோக்கியமாக சந்தோஷமாக வாழ்வானன்றதுக்கே ஆதாரம் இல்லை. அப்படிப்பட்ட ஆதாரம் இல்லாத வாழ்க்கைக்கு ஆதாரியம் தேவையாம். அந்த கதையை கேட்குறீங்களா? ஹரியானா மாநிலம் நொய்டான்ற ஒரு ஊரில் பிரியான்ற ஒரு பொண்ணுக்கு ஆதார் இல்லைன்ற ஒரே ஒரு காரணத்துக்காண்டி அந்த பொண்ணுக்கு அங்கே சிகிச்சை மறுக்கப்பட்டதுங்க. அவசர சிகிச்சைக்கு தேவை அரசு மருத்துவமனை.
அரசு மருத்துவமனைக்கு தேவை ஆதார் அப்படின்ற பரிதாபமான நிலைமைக்கு நம்ம வந்துட்டோங்க. மனுஷனுக்கு முக்கியம் ஆதார்ன்றப்ப அவன் மனிதநேயம் முக்கியம் எப்படிங்க உணர்வான்? சில பொய்கள் மிக அழகாக மீண்டும் மீண்டும் சொல்லப்படும் பொழுது அது உண்மைகளாக மாறி போகக்கூடிய தொல்லை இருக்கு. இந்த நாட்டின் பிரஜை நான் அப்படிங்கிறதுடைய ஆதாரம் தான் அந்த அட்டை. அந்த அட்டைக்கு எதற்காக இப்படி எல்லாரும் மறுப்பு சொல்றோம்னு தெரியல. எப்போவாவது படிச்சு மேலே வந்து வெளிநாட்டுக்கு நீங்க போகக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும் பொழுது அங்க போய் பாருங்க. சிட்டிசன் கார்டு அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்று. நம்மளுடைய மனச்சோர்வு, நம்மளுடைய சோம்பல், நம்மளுடைய அலட்சியம், இது எல்லாமே இந்த நாட்டினுடைய பிரஜை நான் அப்படின்னு சொல்றதுக்கு கூட முடியாத அளவுக்கு கொண்டு போய் நிறுத்திட்டோம். ஆதார் அட்டை கிடைக்காததுனால் அவர்களுக்கு சிகிச்சை போச்சு நான் கண்டிப்பா சொல்ல மாட்டேன். இந்த நாட்டின் பிரஜைதான் அவர் என்பதற்கான ஆதாரம் இல்லாமல் இருக்கக்கூடிய அவல நிலைக்கு நாம இருக்கோங்கிறது தான். படிக்கிற குழந்தைங்க நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, நாட்டின் பிரஜை என்பதற்கான அடையாள அட்டை கண்டிப்பாக தேவை. உலக நாடுகள் அத்தனையும் கையில கொண்டு வந்தாச்சு. உங்களுக்காக சிட்டிசன் நம்பர் கூட உண்டு. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் எனக்கு பொறுப்பும் உண்டு, உரிமையும் உண்டுன்னு தெரிந்து கொள்வதற்காக ஒரு ஆதார் அட்டை. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, திருப்பி 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 ஏதோ ரொம்ப சடவான ஒரு விஷயம் மாதிரியும், இந்த ஆதார் அட்டையை காமிச்சா இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா உடனடியாக அட்டையை முதல்ல வாங்கியிருப்போம்ல. ரேஷன் கார்டு மாதிரி தானே. ரேஷன் கார்டு கிடைச்ச உடனே இதெல்லாம் கிடைக்கணும்னு ஓடி போய் வாங்க முடிச்சு நம்மளால. ஆதார் அட்டைனா மட்டும் ஏன் இவ்வளோ கோவம் வருது? சாதாரண அட்டை அல்லம்மா, ஒரு நாட்டினுடைய பிரஜை அப்படிங்கிற கர்வத்தை காட்டக்கூடிய அடையாளம். கழுத்துல எல்லா குழந்தைங்களும் இந்த பள்ளிக்கூடத்தினுடைய மாணவி நான், மாணவன் நான் அப்படின்னு எவ்வளோ கர்வமா ஒரு அட்டையை போட்டுட்டு இருக்கீங்க. அதே மாதிரி தான் நாட்டின் பிரஜை அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாள அட்டை. ஆதார் அட்டையை தயவு செஞ்சு கொச்சப்படுத்தி பேசக்கூடாது. 6 வயசுல அழகா கூப்பிடுவான் அம்மான்னு, 16 வயசுல அது, 21 வயசுல அதுக்கு வேற வேலையே இல்லை, 31 வயசுல ஏதோ சொல்லுது பாரு, 41 வயசுல சி இதை எங்கிட்டாச்சும் கொண்டு போய் தொலைச்சிடணும். இந்த வார்த்தைகள் நம்ம கேட்டது இல்லையா? இந்த வார்த்தைகளே என் வாதத்தின் சான்று. இந்த வார்த்தைகள் சாகும் வரை இந்த ஜகத்தின் மனிதநேயம் இல்லை 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 என்று கூறிக்கொண்டு என் உரையை முடிக்கிறேன். ஒரு நல்ல பேச்சு அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம கைத்தட்டுறோமே தவிர அவங்களுடைய வருத்தத்தை வந்து நம்ம பாராட்டி கைத்தட்டவே இல்லை. அவங்க ரொம்ப கோர்வையாக தங்களுடைய அக்கறையும் வருத்தத்தையும் மிக அழகாக வெளிப்படுத்தினாங்க. வந்து உட்கார்ந்துருக்கக்கூடிய இந்த குழந்தைங்களுக்கு நடுவில் இந்த மாதிரி இந்த வருத்தம் சரியான இடத்துல போய் விழணும், சரியானபடி அதை நீங்கள் எடுத்துக்கணும். வெல்கம் பேக். விவாதம் தொடர்கிறது. முதல்ல மனிதநேயம்னா என்ன? இந்த கேள்வியை உங்ககிட்ட நான் கேட்டேன்னா உங்க பதில் என்னவா இருக்கும்? பொது நலமா இருக்கணும், சுயநலமா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவீங்க. சரி, பொது நலம்னா என்ன? தனிப்பட்ட ஒரு மனிதன் தெரியாத ஒரு மனிதரிடம் அன்பு வைத்து செய்யும் உதவியே பொதுநலம். இதைத்தான் நம்ம மனிதநேயம்னு சொல்றோம். இத சுவாமி விவேகானந்தர் மக்கள் சேவையே மகேசன் சேவை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை நம்ம அன்றாட வாழ்க்கையிலேயே பார்க்கலாங்க. பேருந்துல ஊனமுற்றோர், கர்ப்பிணி பெண்கள் அவங்கெல்லாம் வந்தாங்கன்னா நம்ம மக்கள் பொறுப்புணர்வோட அவங்கள உட்கார வச்சு இடம் கொடுப்பாங்க. இது மனிதநேயம் தானங்க. இன்றைய பரபரப்பான சூழ்நிலையிலையும் மனிதநேயத்தை விடவில்லை அப்படிங்கிறது அந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்குதுங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தாய்லாந்து குகையில 12 சிறுவர்கள் மாட்டிக்கிட்டாங்க. அவங்களை காப்பாத்த பல நாட்டு நீச்சல் வீரர்கள் வந்தாங்களே. இதை விட மனிதநேயம் வேற என்னங்க இருக்கு? இதுக்கெல்லாம் மேல தாய்லாந்து குகை முழுவதும் தண்ணீர். அதை வெளியே விட்டா பல ஏக்கர் நெற்பயிர்கள் கொண்ட விளைநில அழியும். ஆனா அந்த நிலையிலையும் அந்த விவசாயிங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? எங்க விளைநில அழிஞ்சா கூட பரவாயில்ல, அந்த குழந்தைங்களை காப்பாத்துங்க, அவங்க தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொன்னாங்க. இதுதாங்க மனிதநேயம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சென்னையில ஒரு பெண்ணோட நகைய பறிச்சுட்டு போயிட்டாங்க. அப்ப 17 வயசு இளைஞன் அதை மீட்டு கொண்டு வந்து கொடுத்தாங்க. காவல்துறை ஆணையாளரே அந்த 17 வயசு இளைஞனை கூப்பிட்டு பாராட்டி இருக்காரு. இது மனிதநேயத்துக்கு கிடைச்ச பாராட்டுனே சொல்லலாங்க. இல்லை, நீங்கள் சொல்லும்பொழுது எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. பல மேடைகளை நான் பகிர்ந்து கொண்ட விஷயம்தான். ஆனாலும் உங்ககிட்டயே நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா சென்னையை மீண்டும் மீண்டும் அவங்க குறிப்பாக சொல்கிறதுனால நான் சொல்கிறேன். சென்னையில் பெருவெள்ளம் வந்த பொழுது அந்த பெருவெள்ளத்தில் உதவுறதுக்காக பல பேர் இறங்கி உணவுப் பொட்டலங்களை எல்லாம் கொடுத்த பொழுது சென்னையில் இருக்கக்கூடிய
மிக மிக சாதாரண ஏழை குடும்பங்களில் இருக்கக்கூடிய 2 குழந்தைகள். அந்த குழந்தைகள் வாழக்கூடிய வீடுகள் நம் வீடுகள் மாதிரி கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய சிமெண்ட் பைப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வீராணம் ஏரி திட்டத்திற்காக கொண்டு வந்திருக்கக்கூடிய பெரிய பெரிய சிமெண்ட் பைப் இருக்கும். அது பயன்படுத்தப்படாத அந்த பைப்புகளில் அந்த குழந்தைங்க அந்த குடும்பம் எல்லாம் தங்கி இருக்கும். அப்படி குடும்பத்தில் தங்கி இருக்கக்கூடிய குழந்தைங்க ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் 3ஆம் வகுப்பு 4ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தைங்க நீச்சலுக்காக அம்மா அப்பா கொண்டு போய் விடுமுறை காலங்களில் பயிற்சி எல்லாம் கொடுத்தது கிடையாது. வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடக்கூடிய குழந்தைங்களுக்கு எந்த தண்ணியிலும் நீச்சல் தெரியும். அந்த குழந்தைங்க ஓடி ஓடி கிடைக்கக்கூடிய உணவு பொட்டலத்தெல்லாம் அடுக்குமாடி குடியிருப்புல மேல் மாடியில் நின்று உதவிக்காக கை நீட்டி கொண்டிருந்தவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு இருந்தாங்களாம். கொடுத்துட்டு அந்த குழந்தைங்களை நான் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பும் எனக்கு கிடைச்சது. சின்ன சின்ன குழந்தைங்க, பொடியான 2 பசங்க. அவங்க கிட்ட கேட்டாங்க, இப்படி கொடுக்கக்கூடிய உணவு பொட்டலத்தெல்லாம் கொண்டு போய் மேலே கொடுத்துட்டு இருக்க, உனக்கு பசிக்கலையா? 2 நாளாக இப்படி கொண்டு போய் ஓடிட்டே இருக்கீங்களே அப்படின்ன போது அந்த குழந்தைங்க கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த கொடுத்த நபர்களை பார்த்து சொன்ன பதில் என்ன அப்படின்னா, எங்களுக்கு பசி பழக்கம், நாங்கள் பசி தாங்குவோம், அவனுக்கெல்லாம் பசி தாங்க மாட்டானுங்க, அதனால தான் கொண்டு போய் கொடுக்குறோம் அப்படின்னு. இது எத்தனையோ இடங்கள்ல நான் சொன்னாலும் ஒவ்வொரு தடவை சொல்லும் பொழுதும் என் மனசும் கண்ணும் ஒன்னா கலங்கிறதுக்கு ஒரே காரணம் என்ன அப்படின்னா, மனித நேயம் என்பது கையில் வளமும் மனதில் குணமும் இருக்கக்கூடிய நபர்களின் ஏகபோக உரிமை கிடையாது. அடுத்த வேளை சாப்பாடு இல்லை, இந்த வேளை உணவு கூட கொடுக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மனது விசாலமாக இருக்குமே ஆனால் கண்டிப்பாக மாதம் மும்மாறி நிச்சயமாக பொழியும். கடைசியா ஒண்ணு, நம்ம நாட்டுல மனிதநேயங்கிறது விளைநில மாறி கொட்டி கிடக்கு. மனிதநேயம் இல்லாத செயல்கள் சில கலைகள் மாறி முளைச்சிருக்கு. அந்த கலைகளையே பார்த்துக்கிட்டு மனிதநேயம் இல்லைன்னு சொல்றதுல என்னங்க நியாயம்? எனவே பரபரப்பான வாழ்க்கை நடுவே மனிதநேயத்தை விடவில்லை அப்படின்னு ஆணித்தனமா சொல்லுவேங்க. நீ வெளிச்சத்தில் நடந்தால் உலகமே உன்னை பின்தொடரும், ஆனால் நீ இருட்டில் நடந்தால் உன் நிழல் கூட உன்னை பின்தொடராது. ஆகையால் ஊரோடு கூடி உறவோடு சேர்ந்து மனிதநேயத்தோடு மகிழ்வுடன் வாழ்வோம் என்று வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றிடா கண்மா, மிக்க நன்றி. அழகாக இருக்குது. ஒரு 15-16 வயதுக்கு கூட வராத குழந்தைங்கள்லாம் இவ்வளவு அழகாக தெளிவாக வெளிச்சத்தில் நீ இருக்கும் பொழுது உலகத்திற்கு ஒன்றை தெரியும், நீ இருட்டில் நடந்தால் உன் நிழல் கூட உன் கூட வராது. பெரிய பெரிய வார்த்தைகள், அந்த பெரிய வார்த்தைகளுடைய ஆழமும் அழுத்தமும் புரிஞ்சு சொல்கிறீங்கிற நம்பிக்கையில் நான் இருக்கேன். ரொம்ப ஊட்டச்சத்து கொடுத்த மாதிரி இருந்தது. உங்களுடைய முன்னோட்டம் அளவே இதுவும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. ஆனாலும் எங்கெங்கோ நடக்கக்கூடிய சம்பவங்களை ஒன்னா கோத்து மனிதநேயம் உலகத்தில் கண்டிப்பாக நிறைய இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால ஓட முடியாது இல்லையா? மனிதநேயம் இல்லை, வற்றி போய் விட்டது, காணாமல் போய் விட்டதுன்னு அவங்க சொல்ற குரல்லையும் கண்டிப்பாக உண்மை இருக்கதான் இருக்கு. உங்க பங்கு உண்மையை அழகா சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். அன்பு என்றது ஆழ்கடல் போன்றது. கரையில் தேடினால் சிப்பிகள் தான் கிடைக்கும், மூழ்கி தேடினால் முத்துகள் கிடைக்கும். இப்படிதாங்க நாம் இன்னைக்கு மனிதநேயத்தையும் தேடிக்கிட்டு இருக்கோம். நான் இப்ப பரபரப்பான வாழ்க்கையில மனிதநேயத்தில் இடமில்லைன்னு பேச வந்திருக்கேன். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்று கூறியவர் ஔவையார். தசாவதாரத்துல கடைசி அவதாரம் கல்கி. அதுல என்ன சொல்லுதுன்னா, இப்பூ உலகம் அழியும் தருவாயில் மனிதனே கொஞ்சம் தன் பசியை தீர்த்து கொள்வான். இதுல இருந்து என்ன தெரியுது? மனிதனே என்று ஒன்று எதிர்காலத்துல இருக்காதுன்னு என்னோட முன்னோர்கள் அந்த காலத்திலேயே சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க. மனிதனுக்கு மனிதன் உதவி செய்து கொண்டும் அன்போடும் பண்போடும் வாழ்றதான வாழ்க்கை. இப்பெல்லாம் எங்க பார்த்தாலும் கலவரம், கொலை, கொள்ளை, வெட்டு, குத்து. நம்மளோட நாடு ஜனநாயக நாடு தான். அதுக்காக யார் யாரை வேணா வெட்டலாம், குத்தலாமா? போன மாசங்க பட்ட பகல்ல தன்னோட காதலிய ஒரு காதலன் கழுத்தை அறுத்து வெட்டி போட்டு அங்கிருந்து மறைஞ்சிட்டான். அதெல்லாம் தட்டி கேட்க ஆள் இல்லையா? அதெல்லாம் இல்ல, சத்தியமா அங்க ஆள் இருந்திருப்பாங்க. எதுக்கு தட்டி கேட்கல? நீங்க தட்டி கேட்டுருந்தா அந்த கொலையை நிறுத்திருக்கலாம்லன்னு சொன்னா அவங்க சொன்னாங்க பாருங்க, நமக்கு அதுக்கு பாவம்பு இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிடணுமா? இல்ல கேட்கேன், மனிதனே என்று ஒண்ணு இருந்தா அவங்க போய் உதவி செஞ்சிருப்பாங்களே. அதான் சொல்றேன், பரபரப்பான வாழ்க்கையில மனிதனே என்று ஒண்ணு இல்ல. இதே மாதிரிதாங்க. இல்ல நீங்க இப்ப சொல்றது கூட எப்படி இருக்கு தெரியுமா? இந்த தகவலை இதை நீங்க சொல்லாம இருந்திருந்தா கூட ரொம்ப அழகா இருந்திருக்கும், எங்களுக்கு தெரியாம கூட போயிருக்கும். இவ்வளவு பேர் இருக்கக்கூடிய அரங்கத்துல இவ்வளவு அக்கறையோட, இவ்வளவு கரிசனத்தோட, இவ்வளவு வருத்தத்தோட நீங்க அதை பதிவு பண்றீங்கல்ல, அப்ப உங்க மனதில் இருக்கக்கூடிய மனிதநேயம் போதும் எதிர்காலத்துல இப்படிப்பட்ட விபத்துக்கள் நடக்காதுன்னு சொல்லுங்க. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. இதை சொன்னவர் நம்ம திருவள்ளுவர். அன்பு அன்புன்ற ஒரே ஒரு வார்த்தைக்கு எத்தனை சிறப்பு வாய்ந்தது. இப்ப பேசிக்கிட்டு இருக்கமே, அந்த காலத்திலே மனிதநேயம் எப்படி இருக்குன்னு பாப்போமா? மன்னர், இப்ப 2 மன்னருக்குள்ள போர் நடக்குதுன்னா எதுக்காக நடக்கும்? மண்ணுக்காகவும் பொண்ணுக்காகவும் தன்னோட அதிகாரத்தை நிலைநாட்டுறதுக்காகவும் தானே.
அந்த போர்ல ஒரு மண்ணை ஜெயிச்சிட்டான்னா அவரோட பேரை வரலாறு சொல்லும். ஆனா அதே போர்ல இறந்து போன போர் வீரர்கள், கை கால் இழந்து போன வீரர்கள், அந்த போர்ல இறந்து போன வீரர்களோட குடும்பம் நடுத்தெருவில் நிக்குதே, அத வரலாறு சொல்லுதா? இதுல இருக்குதா மனிதநேயம். அதனாலதான் மன்னர் ஆட்சி விட்டு மக்கள் ஆட்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ பாரதியார் கேட்டீங்கன்னா ரொம்ப அழகா சொல்லுவார், எல்லோரும் இந்நாட்டு மன்னர், எல்லோரும் இந்நாட்டு மன்னர். விழுந்தாலும் எழுந்தாலும் பாமரனுக்கும் பணக்காரனுக்கும் ஒரே நீதி இருக்கக்கூடிய உலகத்துக்குள்ள வந்திருக்கோம். அந்த காலத்திலேயே மனிதநேயன்ற ஒன்று இல்லைன்னா இந்த காலத்துல எப்படி இருக்குன்னு நம்ம நினைக்கலாம். அதை விடுங்க. போன மாசம் நான் எங்களோட பாட்டி வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க என் நண்பன் விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது கீழே விழுந்துட்டான். போய் காப்பாத்தினேன். ஒண்ணுமே பண்ணலையே, நானே நின்று சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். என்கிட்டயே மனிதநேயன்ற ஒன்று இல்லைன்னா இந்த சமுதாயத்துல எப்படி இருக்குன்னு கேட்கேன். பகிரங்கமா இத்தனை பேர் இருக்கக்கூடிய சபையில உன்னுடைய குற்றத்தை இவ்வளவு அழகா நீ ஒத்துக்கும் பொழுது, மனிதநேயம் இல்லாத ஒரு நபரால் குற்றத்தை ஒத்துக்கொள்ளவே முடியாது. செஞ்ச தப்ப ஒரு நபர் ஒத்துக்கிறாங்கன்னா மனிதநேயம் இருக்குன்னு மட்டும்தான் அர்த்தம். எனக்கு உண்மையாவே கண்ணே பற்றும் போல இருக்கு. இவ்வளவு தைரியமாக, ஐ திங்க் ஹீ ஷுட் பி த பேபி ஆஃப் த டீம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த 14லேயே கடைக்குட்டியாக இருக்கக்கூடிய நபர் இத்தனை பேரையும் மிஞ்சிற மாதிரி செய்யற ஒவ்வொரு தப்பையும் இத்தனை பேர் முன்னால சாட்சிகளோடு பகிரங்கமாக நிரூபணங்களோடு, அதுவும் பதிவு செய்யப்படுது ரெக்கார்டிங்கோட சொல்றீங்க அப்படின்னா மனிதநேயம் கண்டிப்பா மனசுக்குள்ள இருக்கு. நான் உத்தரவாதம் தரேன். எங்க போன வாரம்னா எங்க தெருவில் சண்டை நடந்துச்சு. அங்க எல்லாரும் கூடி நின்று பார்த்தாங்க. அதுல பெண்கள் என்ன செஞ்சாங்க? அவன் இவன் அடிச்சாம்ல, இவன் போய் அடிக்கலாம்ல இப்படின்னு சொன்னாங்க. பெண்கள்கிட்ட இப்படி இருக்கே, ஆண்கள் என்ன செஞ்சாங்க? டே அந்த பார் அவன் கத்தி எடுத்து வந்தான், இவன் கல் எடுத்து போடலாம்ல, அவன் குத்தலாம்ல இப்படி சொல்றாங்களே. அந்த சொல்லிக்கிட்டு இருக்க அந்த ஒரு நிமிடத்துல போய் காப்பாத்தலாம்ல. எங்க தெருவிலேயே இந்த மனிதநேயன்ற ஒண்ணு இல்லாத போது மத்தவங்க கிட்ட எப்படி இருக்குன்னு கேட்கேன். அதே கூட்டத்துல நானும் நின்று பாத்துக்கிட்டு இருந்தேன். இது கண்டிப்பா குற்ற உணர்வுன்னு சொல்லல நானு. இத குற்ற உணர்வு அப்படின்னு சொல்லவே எனக்கு குற்ற உணர்வாக இருக்கு. இது ஒரு விதமான ஃபன் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தவங்க யாரையோ அடிக்கும் பொழுது நின்று பார்க்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யம் தான். அப்புறம் அடுத்த சண்டை எங்க நடந்தது? சண்டைகள் நடக்கக்கூடிய இடத்துல எல்லாம் போய் ஆஜராகக்கூடிய நபர். கடைசி அவன் சொல்லிக்கிறமா, அன்பினை சிலருக்கு காட்ட தெரியவில்லை, அன்பினை சிலருக்கு காட்டுவது தெரிவதில்லை, அன்பினை பலருக்கு காட்டுவது புரிவதில்லை. இந்த சூழலில், பரபரப்பான சூழ்நிலையில் மனிதநேயம் ஒன்று இல்லை இல்லை என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வெல்கம் பேக். விவாதம் தொடர்கிறது. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். அழகான தமிழ் பெயர் கபிலன், மனித நேயத்தோட இருப்பவன் தாங்க தமிழன். இந்த சூழல்ல எல்லார்கிட்டே மனிதநேயத்தை பார்க்கலாங்க. ஏன் எல்லார்கிட்டே மனிதநேயம் இருக்குது. சூரியனின் வேகம் கணக்கிட முடியாதது, காற்றின் வேகமோ கணக்கிட முடியாதது, ஒளியின் வேகமோ கணக்கிட முடியாதது. அதுபோல வேகமான வாழ்க்கையின் கணக்கிட முடியாத பிரச்சனைகள் இருந்தாலும் அதையும் தாண்டி மனிதநேயம் எல்லார் மனதிலும் வேரூன்றி நிலைத்து நிற்கிறது என்பது உண்மையே. ஆமாங்க, அதாங்க உண்மை. அதனால தாங்க இன்றைய பரபரப்பான வாழ்க்கைக்கு நடுவே மனிதநேயத்தை விடவில்லைன்னு என் பக்கம் இருக்க நீதி நிலைநாட்ட வந்திருக்கேன். எப்படி தங்கத்தை வெட்டி எடுக்கும் போது அதுல ஒரு சிறு தாது ஒட்டிக்கிட்டே வருதோ, அது போல மனிதன் பிறக்கும் போதே அவன் கூட சேர்ந்து மனித நேயமும் பிறந்துருச்சுங்க. முதல்ல மனித நேயம்னா என்னங்க? ஒரு மனிதன் மற்ற மனிதன் மேலேயோ மற்ற உயிர்கள் மேலேயோ அன்பு, கருணை, பாசம் முதலிய குணங்களை செலுத்துறதுக்கு பெயர் தாங்க மனித நேயம். சக மனிதர்களிடையும் அன்பு செலுத்துவதாங்க மனித நேயம்னு சொல்லுவாங்க. விபத்திலிருந்து காப்பாற்றும் போது ஏற்படும் காயம் அவனை காப்பாற்றுவதற்கு காரணமே மனித நேயம் தாங்க. இந்த காலத்துல மனிதநேயம் இருக்கு. அந்த காலத்துல மனிதநேயம் எப்படி இருந்துச்சு தெரியுமாங்க? அன்னைக்கு 1893 உலக மதங்கள் மாநாட்டுல என் சகோதர சகோதரிகளேன்னு சொன்னாரே விவேகானந்தர், அவர்கிட்ட இருக்கதாங்க மனித நேயத்தோட வெளிப்பாடுன்னு சொல்லுவாங்க.
கணியன் பூங்குன்றனாரும் அன்னைக்கே சொல்லிட்டாரு அவரோட புறநானூர்ல 192வது பாடலா, யாதும் ஊரே யாவரும் கேளு. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமாங்க? எல்லா ஊரும் எங்க ஊரு, எல்லா மக்களும் எங்க மக்கள் தாங்க அர்த்தம். ஏதோ ஒரு நாட்டுல குண்டோ துப்பாக்கி சூட்டை நடந்தா அச்சச்சோ அந்த நாட்டு மக்களுக்கு என்ன ஆச்சுன்னு தவிக்கிற ஒரு தவிப்புக்கு பேர் தாங்க மனித நேயம்னு சொல்லுவாங்க. விட்டு கொடுங்கள் விருப்பங்கள் நிறைவேறும், மன்னிப்பு கொடுங்கள் தவறுகள் குறையும், மனம் விட்டு பேசுங்கள் அன்பு அதிகமாகும். யூகோஸ்லோவாக்கியால பிறந்து இந்தியாவுக்கு வந்து எத்தனையோ உதவி செஞ்சாங்களே அன்னை தெரசா, அவங்க கிட்ட இருப்பதாங்க மனித நேயம்னு சொல்லுவாங்க. சரி, இவங்க கிட்ட தான் மனித நேயம் இருக்குன்னு பார்த்தா இதிகாசங்கள்ல கூட மனித நேயம் இருக்குங்க. ராமாயணத்துல ராவணன் கொல்ல வந்தப்போ சாயங்கால நேரத்துல யுத்தம் நடக்காது. அப்ப ராமன் யுத்த விதிகளை மதிச்சு இன்று போய் நாளை சொன்னாரே, அப்ப அதுவும் ஒரு மனித நேயம் தானங்க. அப்ப இருந்த மனிதநேயம் இப்பயும் இருக்குங்க. புரியுற மாதிரி சொல்லணும்னா, இந்த தங்கத்துல இருக்க கேரட் குறைஞ்சாலும் குறையும், மனுஷங்கிட்ட இருக்க மனிதநேயம் என்னைக்குமே குறையாதுங்க. வாழ்க்கைங்கிறது ஐஸ்கிரீம் மாதிரி, டேஸ்ட் பண்ணாலும் கரைஞ்சிரும், வேஸ்ட் பண்ணாலும் கரைஞ்சிரும். அதனால வேஸ்ட் பண்ணாம டேஸ்ட் பண்றது எவ்வளவோ நல்லது இல்லையாங்க? ஒரு ஊருக்கும் போட்டி வரும், ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் போட்டி வரும், ஒரு மாணவனுக்கும் இன்னொரு மாணவனுக்கும் போட்டி வரும். ஆனா ஒரு ஊர் ஒரு நாட்டுக்கூட போட்டி போடுற அளவுக்கு வளமை படைச்சதாங்க எங்க ஊரு. பட்டாசு தொழிலையே தன் தொழிலாய் கொண்டதாங்க எங்க ஊரு சிவகாசி. அந்த சிவகாசிலேயே மனிதநேயத்தை பார்க்கலாங்க. சிவகாசியில சிவசங்கரிங்கிற ஒரு பெண் கடைக்கு போயிட்டு துணி வாங்கிட்டு வரும்போது அவங்க பையில தெரியாதனமா 8.5 லட்சம் ரூபாய் வந்துருச்சுங்க. அது அவங்க பணம் இல்லைங்க, அதை போய் அவங்க திருப்பி கொடுத்தாங்களே, அதுதாங்க மனித நேயம்னு சொல்லுவாங்க. இப்படி ஒரு மனிதன் மற்ற மனிதன் மேலேயோ மற்ற உயிர்கள் மேலேயோ அன்பை செலுத்திக்கிட்டே தாங்க இருப்பான். சான்றோர் கெட்டாலும் அவர் தம் உயர்ந்த பண்புகள் அழியா சொன்னவர் தாங்க லாங் ஃபெல்லோ. அது போல ஒரு மனிதன் கெட்டாலும் அவர் தம் மனிதனையும் இன்றைக்கும் அழியா அழியா அழியா. எனவே இன்றைய பரபரப்பான வாழ்க்கைக்கு நடுவே மனிதநேயத்தை விடவில்லை நான் அழுத்தி சொல்லுவேங்க. என் பேச்சை கேட்டீர்கள் ஓய்வின்றி, அதற்காகவே கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். மிக்க நன்றி, மிக்க நன்றி. என்ன காரணம் சொல்றேன்னு தெரியுதா? நீங்க ஊடகங்களை திறந்து பார்த்தாலும் திரைப்படங்களுக்கு போனாலும் ஏதோ ஒரு காட்சி வரும்பொழுது ஏதோ ஒரு காரணத்திற்காக தாய் தகப்பனோட உட்கார்ந்து பார்க்கும் பொழுது தலை குனிய வேண்டிய நிமிடங்கள் கண்டிப்பாக வரும். ஐயோ வாழ்க்கை இப்படி போயிட்டு இருக்கே அப்படின்னு. இனி இங்கிருந்து இறங்கி போகக்கூடிய நீங்க தைரியமா தாராளமா போய் சொல்லலாம் எல்லாருக்கிட்டையும். யார் சொன்னாங்க இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் அப்படின்னு கேட்கலாம். இவ்வளவு அழகாக ஒரு 16 வயதுக்கு உட்பட்ட குழந்தைங்க இவ்வளவு அழகா பேசுறாங்க அப்படிங்கும் பொழுது எனக்கு வரக்கூடிய ஒரு நல்ல ஞாபகம் ஒண்ணு வருது. ஒரு மிகப்பெரிய தத்துவ ஞானி, அவர் பெரிய ஆசிரியர், எல்லாருக்கும் பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. பல வருடங்களாக பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. குழந்தைங்க எல்லாம் படிச்சு தேறி மேலே வந்தாச்சு அப்படிங்கும் பொழுது கடைசி நாள் எல்லா குழந்தைங்களும் பிரியாவிடை பெற்று கிளம்பி போகணும். அப்போ அவர் தானே ஆசிரியர். அப்போ அவர் கேட்கிறாரு, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு, ஒரே ஒரு கேள்வி இருக்கு, அந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு கிளம்பிக்கோங்க. வகுப்பில் மூத்த மாணவன், முதல் மாணவன், நிகரற்ற மாணவன் சொல்றதுல இருந்து ஆரம்பிச்சு சராசரி மாணவன் வரைக்கும் எல்லார்கிட்டையும் அவர் பொதுவா ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி தெரியுமா? அவர் கேட்கக்கூடியது, வெளிச்சம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. குழந்தைங்களுக்கு ஒரே ஆச்சரியம், வெளிச்சம்னா தெரியாத ஒரு ஆசிரியர் இருப்பாரா என்ன? வெளிச்சம் காஞ்சதே ஆசிரியர் தானே, அறிவு வெளிச்சம் கொடுத்ததே இவர் தானே. குழந்தைங்க ஒவ்வொருத்தரா எழுந்து வெளிச்சம் அப்படின்னா எதிரில் இருக்கும் பொருள் கண்ணுக்கு தெரியும். ஒரு குழந்தை எழுந்து வெளிச்சம் அப்படின்னால் இருட்டு அகன்று இருக்கும். வெளிச்சம் என்றால் எதிரே நிற்பது ஒரு மரமா மனிதனா என்ற அடையாளம் தெரியும். எல்லாரும் சொல்லி முடிக்கிறாங்க. சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமும் அவருக்கு வருத்தம் தாங்கல, பேசாம இருக்காரு. முகத்துல ஒரு சிரிப்பை காணும். அப்போ முதல் மாணவனாக இருக்கக்கூடிய இந்த மாணவன் எழுந்திச்சு கேட்கிறேன், எங்களுடைய கேள்வி, உங்க கேள்விக்கு எங்க பதில் எதுவுமே உங்களுக்கு பொருத்தமா தோணலையா? அவர் சொல்றாரு, எதுவுமே பொருத்தமா தோணல. இவ்வளவு வருடம் பாடம் எடுத்தும் வெளிச்சம்ங்கிற வார்த்தைக்கு உங்களுக்கு பொருள் புரியலையே. குழந்தைங்க ஒரு முகத்தை பார்த்து கேட்குறாங்க, வெளிச்சம்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? நாங்க இதுதான் நினைச்சிருக்கோம், நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்போ அவர் சொல்ற பதில் என்ன தெரியுமா? வெளிச்சம் அப்படின்னு சொன்னா எதிரில் வருது ஆணா பெண்ணாங்கிற கவலை இல்லாமல், எனக்கு தெரிந்தவர்களா தெரியாதவர்களாங்கிற கவலை இல்லாமல், என் மொழி பேசுபவர்களா இல்லையாங்கிற நினைப்பு இல்லாமல், எனக்கு உறவினரா எதிரியாங்கிறது கூட தெரியாமல், எதிரில் வரக்கூடிய ஒவ்வொரு நபரும் என் உடன் பிறந்தவர்கள்னு எந்த மனசு நினைக்குதோ அந்த மனசு மட்டும்தான் வெளிச்சம்னா என்னன்னு புரிஞ்சிட்டு இருக்கிற மனசு. நான் அதுதான் இந்த குழந்தைங்களுடைய இந்த பேச்சிலேருந்து கண்டெடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கு. எல்லா முகங்கள்லையுமே வெளிச்சம் இருக்கு.
எல்லா முகங்களுமே பிரகாசமாக இருக்கு. தலையை சுத்தி கண்டிப்பா ஒளிவட்டம் இருக்கு. இன்னும் அறிவுப்பல் வர வயசு கூட ஆகலை இவங்களுக்கெல்லாம். ஆனாலும் தலையை சுத்தி கண்டிப்பாக ஒளிவட்டம் இருக்கு. ஆனா தீர்வை நோக்கி நம்ம நகர முடியாது. விவாதம் இன்னும் தொடரும். சிந்தனையும் பொங்கி வரும் கற்பனையும் நாட்டுக்கு சொல்லும் பொன்மேடை. அறம் செய்வோம், அறம் செய்வோம். அறம் செய்வோம். இந்த நிகழ்ச்சி உங்கள் கல்லூரியில் அல்லது உங்கள் ஊரில் நடைபெற வேண்டுமா? தொடர்புக்கு 96722135. தொடர்புக்கு 9672221350.